அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் கட்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு எடுத்துருக்கேன். கூட குறைய எடுத்துக்கலாம். அலசிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக பொரியலுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுந்து, கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மிதமான தீயில் வேக விடலாம். இப்படியே வேணாலும் எடுத்து சாதத்தில் புரட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா சாதம் வர வரன்னு இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிசாறு இது சேர்த்திங்கன்னா சுவையாகவும் இருக்கும். சாதம் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு தொட்டுக்க பொரியல், வறுவல் இல்லைன்னா துவையல் எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்க முட்டை ஆம்லெட் செய்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரமாக வேணால் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகப்பொடி, கொஞ்சமாக சோம்பு பொடி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் நல்லா உடஞ்சி இந்த காரம்லாம் சேரும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 முட்டை கலக்கிட்டு சேர்த்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். முட்டை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. காயிலிருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாதம் தனியாக வடித்து எடுத்துக்கணும். நான் சிகப்பரிசியில் சாதம் வடிச்சிருக்கேன். இப்போ வடித்த சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். எந்த சாதம் வேணாலும் வடித்து சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கலாம். வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் கட்டு சாதமாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல், ஆஃபீஸ்க்கெல்லாம் கட்டு சாதமாக எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.